சப்ஜெக்ட்ல யூனிட் 4 தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? அந்த யூனிட் 4ல லாஸ்ட் கிளாஸ்ல ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இந்த கிளாஸ்லயும் ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ அது என்ன கொஸ்டின், அதை நம்ம கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணலாம் சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இதுவரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நான் அனுப்பிச்சிருவேன். நான் அனுப்புற நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாமுக்கு எப்படி எழுதணுமோ அந்த மாதிரி எல்லாமே நான் பாயிண்ட் வைஸா கன்வெர்ட் பண்ணி முக்கியமான விஷயத்த உங்களுக்கு பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பேன். நீங்க கிளாஸை கவனிச்சுட்டு நான் அனுப்புற நோட்ஸ் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே மாதிரி இந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள உங்களுக்கு முடிக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். சரிங்களா? ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலா கேட்டு நம்முடைய கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம கிளாஸ் போவோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின் எடுக்க போறோம் பாத்தீங்கன்னா, மொழி கற்றலுக்கான வைகாட்ஸ்கியின் பண்பாட்டு கருவிகள். இப்ப இந்த யூனிட் 4 பொறுத்தவரை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், மொழியை பத்தி தான் ஒவ்வொரு உளவியல் அறிஞர்களும் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி அந்த மொழியை வந்து நம்ம பெற்றோர்களிடமும் ஆசிரியர்களிடமும் சமுதாயத்திலிருந்து தான் குழந்தைகள் கத்துக்கிறோம் தான் எல்லா உளவியல் அறிஞரும் சொல்லியிருப்பாங்க. ஆனா ஒவ்வொருவரும் அவங்க தனி பாடியில தான் இந்த யூனிட் 4 பொறுத்தளவுக்கு நமக்கு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? சோ இவர் பாத்தீங்கன்னா நம்ம மொழி கற்றலுக்கான வைகாட்சி, இந்த வைகாட்சி அவர்கள் மொழி கற்றலை பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? இப்ப நான் உங்களுக்கு நோட்ஸ் எப்படி அனுப்பிச்சிருப்பேன்னா, ஃபர்ஸ்ட் அதை பத்தின ஒரு இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பேன். அடுத்து அதுல இருக்க முக்கியமான விஷயத்த நான் சொல்லியிருப்பேன். அதாவது வைகாட்சி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். அடுத்து ஒவ்வொரு முக்கியமான விஷயத்துக்கு இந்த பாக்ஸ் போட்டிருப்பேன். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா இந்த வைகாட்சி அவர்கள் வந்து என்னென்ன விஷயத்தான் இதை சொல்லியிருக்காருன்னா, இந்த வடிவப்பலகை சோதனை, அடுத்து இணைந்து செயல்பட்டு கற்றலை உருவாக்கிடல், அடுத்து உச்சபட்ச வளர்ச்சி சாத்தியமாகும் புலம், அடுத்து சாரம் அமைத்தல், இந்த மாதிரி விஷயம் தான் சொல்லியிருப்பாங்க. நான் ஒவ்வொன்றுக்கும் இப்படி பாயிண்ட் வைஸா அவங்களுக்கு கொடுத்துருப்பேன். சரிங்களா? இதை நீங்க வந்து மொத்தமா படிக்கும் போது எதுவுமே கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். சரிங்களா? சோ இந்த கொஸ்டினை நான் உங்களுக்கு சுருக்கமா ஒவ்வொன்றையும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நான் தெளிவா சொல்லிடுறேன். இதை கவனிச்சுட்டு நான் அனுப்புற இந்த நோட்ஸ் எல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். அதாவது ஒவ்வொரு கேள்வியும் படிக்கும்போது அந்த கேள்வி நீங்க படிச்ச உடனே அதை பத்தின ஞாபகம் கண்டிப்பா உங்களுக்கு வரணும். இப்ப நீங்க இந்த கிளாஸை கவனிச்சிருங்க, இந்த வைகாட்சியை பத்தி உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா இந்த கிளாஸை நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த கொஸ்டினை படிக்கும் போது நிறைய விஷயம் உங்களுக்கு ஞாபகம் வரும், ஈஸியா நீங்க எழுதிடலாம். சரிங்களா? ஓகே, இப்ப இவர் என்ன சொல்றாரு பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நல்லா கவனிச்சுங்க, நான் எல்லாமே உங்களுக்கு பாயிண்ட் வைஸா கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு பகுதியும் ஹெட்டிங் கொடுத்துருக்கேன். இதை வந்து நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஒவ்வொன்றையும் நான் என்ன சொல்றேன்னு மட்டும் நீங்க கவனிச்சாவே எழுதிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, மொழி கற்றலுக்கான வைகாட்ஸ்கியின் பண்பாட்டு கருவிகள். இதை ஃபர்ஸ்ட் என்ன சொல்றேன்னா, இந்த வைகாட்சி அப்படின்றவர் யாரு அப்படி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இவர் பாருங்க, முன்பு ரஷ்ய குடியரசில் இடம்பெற்று தற்போது பெலாரஸ் என்று அழைக்கப்படும் நாட்டின் ஒர்சா என்ற ஊரில் வைகாட்சி என்பவர் 1896 பிறந்தார். அடுத்து பாருங்க, குழந்தைகளின் அறிவு வளர்ச்சிக்கும், நல்லா கவனிச்சுங்க, குழந்தைகளுடைய அறிவு வளர்ச்சிக்கும் அவர்கள் பேசும் மொழிக்கும் அவர்கள் வளரும் சமுதாயத்திற்கும் இடையிலான தொடர்பை இவர் ஆராய்ந்தார். எதை பத்தி ஆராய்ந்தார்? ஃபர்ஸ்ட் எங்க பிறந்தாரு சொல்லிட்டோம். இவர் எதை பத்தி ஆராய்ந்தாரு? நல்லா கவனிச்சுங்க, குழந்தைகளின் அறிவு வளர்ச்சிக்கும் அவர்கள் பேசும் மொழிக்கும், அறிவு வளர்ச்சிக்கும் அவர் பேசும் மொழிக்கும் அவர்கள் வளரும் சமுதாயத்திற்கும் இடையிலான தொடர்பை இவர் ஆராய்ந்தார். அவர் பேசும், ஒரு குழந்தை பேசுற மொழி வந்து சமுதாயம், அது வாழ்ற சமுதாயம் எப்படி இருக்கு, அது படிக்கிற பள்ளிகள் எப்படி இருக்கு, அதை பத்தி தொடர்ந்து இவர் ஆராய்ந்தார். சரிங்களா? இவரது கொள்கை பாருங்க, இதுதான் முக்கியமான விஷயம். வைகாட்சி அப்படின்ற வார்த்தை வந்துருச்சுனாவே பாத்தீங்கன்னா பாருங்க, சமூக பண்பாட்டு கொள்கை என்று அழைக்கப்படுகிறது. இவர் ஆராய்ந்தார் பாத்தீங்களா, இந்த கொள்கைக்கு பேரு வைகாட்சி. மொழி கற்றல் பத்தி கேட்டாங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லணுமா, இவரது கொள்கை சமூக பண்பாட்டு கொள்கை என்று அழைக்கப்படுகிறது. சமூக பண்பாட்டு கொள்கை என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? குழந்தையை பத்தி ஆராய்ச்சி செஞ்சிருக்காரு. அந்த குழந்தை சமுதாயத்தோட என்ன செஞ்சிருக்கு அதை பத்தி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் எங்க பிறந்தாரு பார்த்துட்டோம். இவர் ஆராய்ந்த அந்த கொள்கைக்கு பேரு சமூக பண்பாட்டு கொள்கை என்று அழைக்கப்படுகிறது. இப்போ வைகாட்சி பத்தி எழுதலாமா? சரி, ஓகே. அடுத்து பாருங்க,
சமுதாயம் அறிதிறன் வளர்ச்சியும். இவர் ஆராய்ச்சி செஞ்சார்ல, இந்த சமுதாயம் ஒரு குழந்தைக்கு எவ்வாறு அறிதிறன் வளர்ச்சியை கொடுக்குது அப்படின்றத பத்தி சொல்லியிருக்காரு. பாருங்க, குழந்தைகள் தாங்களாகவே எல்லாவற்றையும் கற்றுக்கொள்வதில்லை. ஒரு குழந்தை தானாகவே எல்லாவற்றையும் கற்றுக்கொள்வதில்லை. அவர்கள் வாழும் சமுதாயம் மற்றும் கலாச்சாரம் அவர்களின் சிந்தனையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. சரிங்களா? அதாவது ரெண்டாவது என்ன சொல்றா, சமுதாயம் அறிதிறன் வளர்ச்சி. ஒரு சமுதாயம் குழந்தையுடைய அறிதிறன் வளர்ச்சியை எப்படி உருவாக்குது அப்படின்றதுதான் இந்த டாபிக். அது என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, குழந்தைகள் தாங்களாகவே எல்லாவற்றையும் கற்றுக்கொள்வதில்லை. அவர்கள் வாழும் சமுதாயம் மற்றும் கலாச்சாரம் அவர்களின் சிந்தனையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. சரி, அந்த கலாச்சாரம் அந்த சமுதாயத்தில் யாரா இருக்கா பாருங்க, பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெரியவர்கள் ஒரு விஷயத்தை எப்படி பார்க்கிறார்கள் என்பதை குழந்தை கற்றுக்கொள்கிறது. 3 பேரிடம் சொல்லிட்டாங்க. அதாவது பெற்றோர்கள், ஆசிரியர்கள், பெரியவர்கள் இவர் எப்படி ஒரு விஷயத்தை அணுகிறாங்கன்றது குழந்தை பார்த்துக்கிறது சொல்றாரு. அடுத்து பாருங்க, இந்த சமூக அறிவை குழந்தைகள் உள்வாங்கி கொண்டு, அவர்கள் செய்யறத அதை உள்வாங்கி கொண்டு தங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளும் போதே அவர்களின் அறிதிறன் வளர்ச்சி ஏற்படுகிறது. அவங்க செய்யறதை பார்த்து அதை தன்னை உள்வாங்கிக்கிட்டு அதை புரிஞ்சுக்கிற போதுதான் ஒரு குழந்தைக்கு அறிதிறன் வளர்ச்சி ஏற்படுதுன்னு சொல்றாரு. இப்ப எழுதிடலாமா? அடுத்து பாருங்க, முக்கியமான ஒரு சொல்லு, முக்கிய விஷயம் பாருங்க, குழந்தையிடம் மொழியின் மூலம், பாத்துங்க, மொழியின் மூலம்தான் பண்பாட்டு சமூக பண்பாட்டு அறிவை வளர்த்திடுவதே அதன் அறிதிறன் வளர்ச்சிக்கு உதவிடும் முறையாகும். மொழி மூலமா தான் பண்பாடையும் கலாச்சாரையும் வெளிப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் முக்கியமான விஷயம் சொல்லிட்டேன். அப்ப 2 விஷயம் சொல்லிட்டேன். ஒண்ணு வைகாட்சியை பத்தி, அவர் எப்ப எங்க பிறந்தாரு எல்லாம் பத்தி சொல்லிட்டேன். அடுத்து அறிதிறன் வளர்ச்சிக்கு சமுதாயம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டேன். 3வது கிட்டே பாருங்க, மொழியின் முக்கியத்துவம். இப்பதான் முக்கியமான விஷயம் வரும். இந்த வைகாட்சி மொழியோட முக்கியத்துவத்தை எப்படி சொல்றாரு பாத்தீங்கன்னா, கவனிங்க, அறிவு வளர்ச்சி பெறுவதற்கு மொழி ஒரு முக்கியமான கருவியாகும். மொழி ஒரு முக்கியமான கருவியாகும். மொழியின் மூலமாகவே ஒரு சமுதாயத்தின் பண்பாடும் அறிவும் குழந்தையை சென்றடைகிறது. ஒரு சமுதாயத்துடைய பண்பாடு அறிவும் எதன் மூலமா சென்றடைகிறது பார்த்தீங்கன்னா, மொழியின் மூலமா தான் சென்றடைகிறது. பாருங்க, எனவே மொழியை சரியாக கற்றுக் கொடுப்பதன் மூலம் ஒரு குழந்தையின் அறிவை வளர்க்க முடியும். இப்ப உங்களுக்கு புரிஞ்சுச்சா? இப்ப சொல்றது எல்லாமே சொல்லிட்டேன். இப்ப அடுத்த 2 முக்கியமான விஷயம் உங்க மைண்ட்ல வரணும். ஒண்ணு பாருங்க, MKO. அதெல்லாம் சார் MKO, நம்மளை விட ஒரு அறிவாளி இருக்காங்க, அவங்க நமக்கு சொல்லி தராங்க. நம்மளை விட அறிவாளி இருக்க பார்த்தீங்களா, அவரைத்தான் MKO அப்படின்னு யார் சொல்றாங்கன்னா இந்த வைகாட்சி அவர்கள் குறிப்பிடுறாரு. இந்த வார்த்தை வந்துடணும். அதாவது பண்பாட்டு கொள்கைன்னு நான் முதல் ஒரு சொல்லிட்டேன். 2வது என்ன சொல்லிட்டேன், மொழியோட முக்கியத்துவம் சில விஷயம் சொன்னேன். அடுத்து MKO, இந்த விஷயம் வைகாட்சின்ற கொஸ்டின் வந்துச்சுனாவே இந்த MKO ஞாபகம் வந்துடும். இந்த MKO என்னன்னு பாருங்க. வைகாட்சியின் கொள்கையில் மிக முக்கியமான ஒரு சொல் MKO என்பதாகும். சரிங்களா? இந்த MKOனா என்ன அப்படி பாத்தீங்கன்னா, பாருங்க, ஒரு குழந்தைக்கு தெரிந்ததை விட அதிக அறிவுடைய ஒரு நபரைத்தான், அந்த குழந்தையை விட அதிக அறிவுடைய ஒரு நபரைத்தான் வைகாட்சி MKO என்கிறார். அந்த குழந்தையை விட ஒரு அறிவு இருக்கு பார்த்தீங்களா, ஒரு ஆள் இருக்காரு பார்த்தீங்களா, அது அறிவு, அது பெற்றோராக இருக்கலாம், ஆசிரியராக இருக்கலாம், யாரோட இருக்கலாம், அவங்கள தான் MKO அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, யாரெல்லாம் MKOவாக இருக்க முடியும், யாரெல்லாம் இருக்கலாம் பாருங்க, பெற்றோர்கள், ஆசிரியர்கள், பயிற்சியாளர்கள், விஷயம் அறிந்த பெரியவர்கள், இவரெல்லாம் MKOவா இருக்கலாம், அந்த குழந்தைக்கு மேல இருக்கவங்க. அடுத்து பாருங்க, சில நேரங்களில் நண்பர்கள் அல்லது கணினி கூட நம்ம சொல்லித்தரோம், நம்மளோட அறிவாளர்கள், கணினி கூட MKOவாக செயல்பட முடியும். இப்ப MKO உங்களுக்கு புரிஞ்சுச்சா? குழந்தையை விட அறிவு கூடுறவங்க அந்த குழந்தைக்கு சொல்லித்தராங்க. சரிங்களா? அவங்கள தான் MKO அப்படின்னு சொல்றாங்க. அதுல முக்கியமான விஷயம் பாருங்க, நுண்ணறிவு என்பது மற்றவர்கள் கற்றுக் கொடுப்பதில் இருந்து நாம் பெற்றுக்கொள்ளும் ஆற்றலாகும். ஒருவர் கற்றுக் கொடுக்கிறதிலிருந்து பெற்றுக்கொள்ற ஆற்றல் தான் நுண்ணறிவுன்னு சொல்றாரு. அறிவு வளர்ச்சி பெறுவதற்கு நம்மை விட அறிவுடைய ஒருவரின் உதவி நமக்கு தேவைப்படுகிறது. அறிவு வளர்ச்சி பெறுவதற்கு நம்மளுடைய அறிவுடைய ஒரு உதவி நமக்கு தேவைப்படுது. அந்த நம்மளுடைய ஒரு அறிவுடைய இருக்காங்களா, அவரை தான் MKO அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ரைட், ஓகே. அடுத்து வைகாட்சியின் வடிவப்பலகை சோதனை. அதனால சார் வைகாட்சி வடிவப்பலகை சோதனை. இந்த பிக்சரை பாருங்க, இதை ஒரு குழந்தைகிட்ட காட்டணும். இந்த பிக்சரை வச்சு உங்களுக்கு இது ஈஸியா புரிஞ்சிடும். இதை ஒரு குழந்தைகிட்ட கொடுக்குறோம். குழந்தை என்ன செய்யும், ஒவ்வொன்றா எடுத்து கரெக்டா ஓரளவு அதுக்கு என்ன அளவு தெரியுமோ அது அளவுக்கு பிக்ஸ் பண்ணும். சரிங்களா? இப்ப பக்கத்துல ஒரு பெற்றோரோ இல்ல ஒரு ஆசிரியரோ ஒரு பயிற்சியாளர் இருந்தாருன்னா அவருக்கு குழந்தைகளுக்கு சொல்லி தந்தாங்கன்னா அடுத்து கொஞ்சம் ஓரளவு அதை கரெக்டா பண்ணும். இப்படி 3 முறை 4 முறை சொல்லி தந்துட்டாங்கன்னா 5வது முறை
குழந்தை இது சரியாக பண்ணும். சரிங்களா? இதைத்தான் என்ன சொல்லுவாங்கன்னா வடிவப்பலகை சோதனை சொல்லுவாங்க. நல்லா கவனிச்சுங்க. இதுல 3 நிலைகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க, ஆரம்ப நிலை. ஆரம்ப நிலை என்ன? ஆரம்ப நிலை என்ன பாருங்க, ஒரு சிறு குழந்தையிடம் ஒரு மரப்பலகையும் வெவ்வேறு வடிவங்கள் கொண்ட கட்டைகளும் கொடுக்கப்படுகின்றன. அந்த குழந்தை எந்த கட்டையை எந்த குழியில் போட வேண்டும் என்று தெரியாமல் திணறுகிறது. இது குழந்தையின் தற்போதைய அறிவு நிலை. அதாவது முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது 1-2 மட்டும் கட்டா போடும், அது போடாது. இதுதான் அதோடைய ஆரம்ப நிலை. இதை வச்சு ஒரு இமேஜ் வரும். இப்போ புரிஞ்சாதான் அது உங்களுக்கு புரியும். ஆரம்ப நிலை உங்களுக்கு புரிஞ்சுட்டீங்களா? ரைட், ஓகே. அடுத்து வழிகாட்டுதல் நிலை. 2வது நிலைக்கு போறோம். வழிகாட்டுதல் நிலை யாரு சொல்லித்தர? யாரு? பெற்றோரா இருக்கலாம், ஆசிரியரா இருக்கலாம், இல்ல பயிற்சியாளராக இருக்கலாம். அதான் பாருங்க, இப்போது குழந்தையின் தந்தை உள்ளே வருகிறார். அவர் நேரடியாக எல்லாவற்றையும் அவரே அதை கட்ட செய்யாம, நேரடியாக எல்லாவற்றையும் செய்யாமல் ஒரு சிறிய உதவி செய்கிறார். என்ன செய்கிறார்? இந்த சதுரக்கட்டையை அதே வடிவம் உள்ள குழியில் போட வேண்டும் என்று செய்து காட்டுகிறார். அடுத்து பாருங்க, குழந்தை மீண்டும் முயற்சிக்கும் போது தந்தை உற்சாகப்படுத்துகிறார். அடுத்து பாருங்க, குழந்தை தவறு செய்யும் போது மட்டும் தந்தை மெதுவாக சரி செய்கிறார். அடுத்து 3வது நிலை பாருங்க, வெற்றி நிலை. ஆரம்ப நிலை குழந்தை தனக்கு எந்த அளவுக்கு தெரியுதோ அதை மட்டும் பண்ணுது, அது தவறா தான் பண்ணும். சரிங்களா? 2வதா பெற்றோர் உள்ள வராது. இது 2வது நிலை. அந்த 2வது நிலை என்ன சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, அந்த 2வது நிலை என்ன சொல்லிருக்காங்க? 2வது நிலை பாத்தீங்கன்னா வழிகாட்டுதல் நிலை. சரிங்களா? 3வது நிலை தான் வெற்றி நிலை. ஏன்னா 3வது நிலையில பாருங்க, சில முயற்சிகளுக்கு பிறகு தந்தை உதவி இல்லாமலே குழந்தை எல்லா கட்டைகளையும் சரியாக பொருத்தி விடுகிறது. இதுதான் 3வது நிலை. இதுதான் யார் சொன்ன? அந்த வைகாட்சி சொன்ன அந்த பலகை மெத்தட். சரிங்களா? இப்ப பாருங்க, மாணவர்கள் இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் பாருங்க. இந்த சோதனை மூலம் வைகாட்சி சொல்ல வருவது என்ன கேட்டா, தன்னந்தனியாக ஒரு குழந்தையால் ஒரு குறிப்பிட்ட அளவுதான் சாதிக்க முடியும், தன்னந்தனியாக. அடுத்து பாருங்க, அறிவில் சிறந்த ஒருவரின் உதவியுடன் அக்குழந்தையால் மிக கடினமான காரியங்களையும் சுலபமாக கற்றுக்கொள்ள முடியும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? அப்ப நீங்க அந்த அந்த பலகை மெத்தட் பத்தி பார்த்தா நீங்களே ஓனாவே எழுதிடலாம். சரிங்களா? உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். குழந்தை ஆரம்ப நிலை, அடுத்து 2வது நிலை, 3வது நிலை வெற்றி நிலை அப்படின்னு சொல்லி நீங்களாவே எழுதிடலாம். சரிங்களா? இப்ப பாருங்க, இந்த பிக்சர் பாருங்க. இப்ப இந்த பிக்சர் பாருங்க, நல்லா கவனிச்சுங்க. இந்த பிக்சர்ல ஃபர்ஸ்ட் நீங்க இதை தெரிஞ்சுக்க முன்னாடி 3 நிலையை பத்தி தெரிஞ்சுக்கணும். இது 1, இது 2, இது 3. சரிங்களா? இப்ப பாருங்க, தற்போது பணியாற்றும் நிலை. எழுத்து புரியுதா? பாத்தீங்க, தற்போது பணியாற்றும் நிலைனா குழந்தை ஆரம்ப நிலை இருக்கு பாத்தீங்களா, அதுதான் ஆரம்ப நிலையில குழந்தை தன்னால எவ்வளவு முடியுமோ அதை செய்து பாத்தீங்களா, அதுதான் தற்காலம். அதாவது அந்த அந்த மரப்பலகையில தெரிஞ்ச அளவு கரெக்டா இது பண்ணாம விட்டுரும். சரிங்களா? அதுதான் தற்போதைய நிலை. இது முதல் படி. அடுத்து 2வது படி 3வது படி எல்லாமே 2வது வந்துடும். அதாவது என்னன்னா, அடுத்து அவர் பெற்றோர் உள்ள வராங்க, சொல்லித்தராங்க, குழந்தை ஓரளவு செய்து, 3வது முறை அதான் செய்யுது, 4வது முறை வெற்றி பெற்றுது. சரிங்களா? இதெல்லாம் சார் தற்போது குழந்தையின் கற்கும் சக்திக்கு அப்பாற்பட்டது. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, குழந்தை எந்த அளவுக்கு அந்த கற்கும் சக்தி இருக்கோ அந்த அளவுக்கு தான் ஒரு ஆசிரியரோ இல்ல பெற்றோரோ உதவி பண்ண முடியும். அதோடைய சக்திக்கு மீறிய ஒரு செயலை செய்ய சொன்னா அந்த குழந்தை செய்யாது. அது என்ன செய்யும்? தவறாக தெரிஞ்சுக்கிறோம். அந்த காரியத்துல அது விருப்பம் இல்லாம போயிடும். சரிங்களா? இதைத்தான் என்ன சொல்லுவாங்கன்னா, தற்போது குழந்தையின் கற்கும் சக்திக்கு அப்பாற்பட்ட நிலைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்ப நல்லா கவனிச்சுங்க. 1, 2, 3 நிலை சொன்னேன். இதை பாருங்க எப்படி கொடுத்துருக்காங்க. ஒரு குழந்தை தானாக செய்யும் காரியங்களுக்கும் மற்றவருடைய உதவியுடன் செய்யக்கூடிய காரியங்களுக்கும் இடையே உள்ள இடைவெளியை இது காட்டுகிறது. தற்போது பணியாற்றும் நிலை இந்த முதல் நிலை. தற்போது பணியாற்றும் நிலை அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு குழந்தை யாருடைய உதவியின்றி சுயமாக செய்யக்கூடிய செயல்களை குறிக்கிறது. சொன்னா பாத்தீங்களா, அதான் எவ்வளவு எடுத்து வைக்கிறது அது. அடுத்து பாருங்க, 2வது பாருங்க, பணியாற்ற இயலும் உச்சநிலை. அதனால முடிந்த உச்சநிலை என்னது? ஒரு பெற்றோரோ ஒரு ஆசிரியரோ சொல்லிக் கொடுக்குறாங்க, அது ஓரளவு 4-5 இடம் கத்துக்கிட்டு அது செய்ய ஆரம்பிச்சது. அதுதான் பாத்தீங்கன்னா இந்த பணியாற்றும் நிலை. 3வது பாருங்க, தற்போது குழந்தையின் கற்கும் சக்திக்கு அப்பாற்பட்டது. கடைசியா சொன்ன பாத்தீங்களா, அப்பாற்பட்டதுனா இந்த 3வது. இந்த தற்போது குழந்தையின் கற்கும் சக்திக்கு அப்பாற்பட்டதா இதுதான். சரிங்களா? இது என்ன சொல்ல வராங்க பாருங்க, இதுதான் அண்மை வளர்ச்சி மண்டலம். இங்குள்ள செயல்களை குழந்தையால் தானாக செய்ய முடியாது. ஆனால் ஒரு ஆசிரியர், அதாவது முக்கிய இதுதான் இருக்கு, தற்போது குழந்தைகள் கற்கும் சக்திக்கு அப்பாற்பட்டது. இது பாருங்க, ஒரு குழந்தை எவ்வளவு உதவி பெற்றாலும் தற்போதைய நிலையில் அவர்களால் புரிந்து கொள்ளவோ அல்லது செய்யவோ முடியாத கடினமான விஷயங்கள் இவை. இது பாருங்க, இந்த பகுதியில் உள்ளவற்றை இப்போது கற்பிக்க முயன்றால் குழந்தைக்கு குழப்பமும் விரக்தியும் ஏற்படும். சரிங்களா? இப்ப பாருங்க, இதுல 2வது நிலை சொன்ன பாத்தீங்களா, இந்த பணியாற்ற இயலும் உச்சநிலை. அதை பாருங்க, பணியாற்ற
இயலும் உச்சநிலை, இதை ZPT சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் அண்மை வளர்ச்சி மண்டலம். இந்த ZPT பாத்தீங்களா, இதுதான் அண்மை வளர்ச்சி மண்டலம் சொல்லுவாங்க. அது பாத்தீங்கன்னா இங்குள்ள செயல்களை குழந்தையால் தானாக செய்ய முடியாது. ஆனா என்னன்னு பாருங்க, ஆனால் ஒரு ஆசிரியர் இல்ல பெற்றோர் அல்லது திறமையான ஒரு நண்பரின் உதவியோடு செய்து முடிக்க முடியும். அதுதான் மூணாம் நிலை, அதோடைய சக்திக்கு அப்பாற்பட்டது. அதை செய்ய முற்பட்டால் என்ன பாருங்க, இந்த பகுதியில் உள்ளவற்றை இப்போது கற்பிக்க முயன்றால் குழந்தைக்கு குழப்பம் விரக்தியும் ஏற்படும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? அதுல ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிக்க பாருங்க. ஒரு குழந்தைக்கும் கற்பிக்கும் போது அவர்கள் தானாக செய்யும் நிலைக்கு சற்றே மேலான, அதே சமயம் மற்ற ஒரு உதவியுடன் சாதிக்கக்கூடிய பணியாற்ற இயலும் உச்சநிலை பகுதியில் பயிற்சியளிக்க வேண்டும். இதுவே ஒரு குழந்தையின் அறிவாற்றலை வேகமாகவும் சீராகவும் வளர்க்க வழியாகும். அதுக்கு சக்திக்கு எவ்வளையோ அதை தான் அவங்களுக்கு கைட் பண்ணி சொல்லி தரணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, சாரம் அமைத்தல். இந்த மாதிரி டாபிக் ஒன்று இருக்கும். சாரம் அமைத்தல் என்னன்னா, இப்ப பாருங்க, குழந்தை முதல் முயற்சி பண்ணுது, தவறா பண்ணுது, ஆசிரியர் வராங்க இல்ல பெற்றோர் வராங்க, ஒவ்வொன்றா சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ ஒரு வீடை கட்டுறதுக்கு சாரம் அமைப்பாங்க பார்த்தீங்களா? அதே மாதிரிதான் ஒரு குழந்தையோட அறிதிறன் வளர்ச்சிக்கு அந்த பெற்றோர்களும் ஆசிரியர்களும் சாரமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதான் பாருங்க, இந்த ZPT சொல்ல பாத்தீங்கன்னா, புலத்தில் குழந்தையை செயல்பட செய்ய கற்றலில் சாரம் அமைத்தல் அவசியம். அதாவது தந்தை கொடுத்த அந்த தற்கால உதவி அப்படின்னு சொன்னா, ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து ஈஸியா புரியும். பாருங்க, நடக்க முயற்சிக்கும் குழந்தையின் இரு கரங்களையும் பற்றி குழந்தையை தனது எடையை சமாளிக்க உதவும் தாய், குழந்தை தனது எடையை சமாளிக்க நிற்க முடியும் என்ற நிலையை எட்டியவுடன் ஃபர்ஸ்ட் கையை பிடிச்சு அந்த குழந்தைய நடக்க கத்துக்கு தராங்க. கொஞ்சம் கொஞ்சமா கத்துறாங்க. ஒரு கொஞ்ச நாள் கத்துட்டு அடுத்த குழந்தை தானா நடக்க ஆரம்பிச்சுன்னா அந்த பெற்றோர் தன்னுடைய கையை எடுத்துறாங்க, குழந்தை தானா நடக்க ஆரம்பிச்சிருது. அதைத்தான் என்ன சொல்றாங்க, செயல்படும் நிலை அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இந்த எக்ஸாம்பிள் நீங்க ஈஸியா எழுதிடலாம். சரிங்களா? அப்ப கடைசி என்னன்னா, நமக்கு தெரிந்த ஒருவருடன் இணைந்து செயல்படும் போது நமது அறிவுத்திறன் வேகமாக வளர்கிறது. இதுதான் இந்த கேள்வி. சரிங்களா? அப்ப இதுல வந்து MKO அப்படி சொல்லி யா வரணும், அந்த ZPD அது யா வரணும், பண்பாட்டு கொள்கை யா வரணும், அந்த வடிவப்பலகை சோதனை அதுவும் உங்களுக்கு யா வரணும். இப்ப நீங்களாவே எழுதிடலாம். சரிங்களா? இதுக்கு பிறகு இந்த கொஸ்டின்ல வந்து பண்பாட்டை பத்தி சொல்லியிருப்பாங்க. அடுத்து இந்த வைகாசியோட கல்வி தாக்கங்கள் பத்தி சொல்லியிருப்பாங்க. அது எல்லாமே இதுல இருக்க விஷயம் தான் அது தொடர்ந்து வரும். அதை நீங்களே படிச்சிடலாம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.